அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஆளப்போகிறான் சுக்கிரன். உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 28 முதல் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே என பல மாதங்கள் உச்சம் பெற்று வக்ர இயக்கத்திலும் நேர்கதியிலும் வலம் வரப்போகிறார். இப்படி வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி எல்லாமே சுக்கிர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5 உச்சம் பெறுகிறாருங்க. 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக குருவும் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். இது மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சனியும் சுகஸ்தானத்தை அர்த்தாஷ்டகஸ்தானத்தை விட்டு விலக போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல்வேறு வகையான தடை தாமதம் இல்லாமல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆளப்போகிறான் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனி அனைத்தும் சுக்கிர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றங்களை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் சுக்கிரன். அவர் மனித வாழ்வில் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவை நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். எனவே இந்த வேளையில் சுக்கிரன் சாதகமான அமைப்பில் பஞ்சமத்தில் உச்சம் பெறுவது மிக சிறப்பான வளர்ச்சியை இன்னும் சில மாதங்களுக்கு அபரிவிதமாக உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது பொதுவாகவே சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வையை லாபஸ்தானம் ஆகிய 11ஆம் இடத்தில் செலுத்துகிறாருங்க. லாபஸ்தானத்தை ராகுவுடன் இணைந்து பார்ப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கிர திசை நடைபெறக்கூடியவர்களுக்கு மிகவும் அமோகமான யோகம் சாதகமாக கைகூடும். ஏனென்றால் இந்த வேளையில் தசாபதியின் அடிப்படையில் சுக்கிர மகாதிசை நடைபெறக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு மாற்றி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது சுக்கிர மகாதிசையும் அவரது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது மற்றும் ராசியின் அதிபதியான செவ்வாய், குரு போன்ற கிரகநிலைகளின் முக்தி நடைபெற்றால் மிக அற்புதமான யோகங்களை தடையில்லாமல் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகங்களின் திசையும் சுக்கிரனின் புக்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக விருச்சக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உச்சம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் உண்டு. ஏனென்றால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்றவற்றை நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பெரிய அளவில் சந்தித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களும் சாதகமாக அமைவதற்கான சூழல் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இல்லம் சார்ந்த பணிகளில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, உடன் பிறந்தவர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம், குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்பட்ட தேவையற்ற பகை உணர்ச்சி போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலக போகிறதுங்க. அதிர்ஷ்டவசமாக பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நல்ல வரன் இல்லம் தேடி வரும். திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக இந்த வேளையில் கிடைக்குங்க. பெண்மணிகள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான வளர்ச்சியை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பஞ்சமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனும் சப்தமத்தில்
அக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குருவும் மிக அற்புதமாக மாற்றி கொடுக்க போகின்றனர். அதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல மடங்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெண்மணிகளுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. பெண்மணிகள் நினைத்தபடியே சுப காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும். பெண்மணிகளுடைய சிறு முயற்சி பெண்மணிகளுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வலுவாக பெற்று தருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையுங்க. இந்த தருணத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. நீங்கள் நினைத்தபடியே பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற நல்ல அற்புதமான வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் பணிச்சுமை போன்றவை அனைத்தும் இந்த தருணத்தில் விலகுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல், பல்வேறு வகையான சலுகைகள் போன்றவற்றை விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாக இந்த தருணத்தில் உங்களுக்கு வந்து சேர்வதற்கான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சி புதிய வேலை வாய்ப்பை மனதிற்கு பிடித்த வகையில் மாற்றி கொடுக்க போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் விசா உள்ளிட்ட பல்வேறு வகையான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் களைந்து வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, உள்நாட்டிலே விரும்பிய வேலை வாய்ப்பு போன்றவை அமைவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் தடை தாமதம் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கைகூடுகிறது. நல்ல முன்னேற்றத்தை உத்தியோகத்தில் சந்திக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. லாபம் படிப்படியாக உயரும். சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். புதிய ஆர்டர்கள் நினைப்பதை காட்டிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதிலும் ராகுவுடன் இணைந்து பார்ப்பதால் உறுதியாக நிகர லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்கள் தொழில்துறை, வியாபாரத்துறையில் உண்டு. அன்றாட உங்களது பணிகளை செம்மையாக செய்வதோடு மட்டுமல்லாது லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான மிக சிறப்பான யோகமும் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. கலைத்துறை நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது உண்மையிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு கலைத்துறையில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் மாற்று கட்சியினர் உங்கள் கட்சியில் இணைவதற்கான யோகம் உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம், மக்கள் மத்தியில் பெயர் புகழ் பெறக்கூடிய யோகம் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக மாற்றி அமைத்து கொடுக்கிறாருங்க சுக்கிரன். அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நவீன உபகரணங்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு. புதிதாக விளைநிலங்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஆளப்போகிறான் சுக்கிரன், உலகம் எல்லாமே என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனி எல்லாமே சுக்கிர வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பிரம்மாண்டமான வளர்ச்சியை உறுதியாக அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு